ஓகே 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 புரியுது. என்னடா இவன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறானேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. பட் ஐம் ரியலி சாரி, என்னால் முடியலை. Now we are back with another video. So hey warriors, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கிறோம். அந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு உலகத்துல கல்யாணம்ன்றது எப்படி ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு பேசும் பொருளாவே மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் சும்மா டைம் பாஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு காலமா இது மாறிடுச்சு. டு பேக் தட் அப் வித் a biblical point of view தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு வீடியோட வந்திருக்கிறோம். and this video is completely about marriage and I'm pretty sure இது வந்து ஒரே ஒரு பார்ட்ல முடியாது. ஸோ மேபி தேவைப்பட்டா செகண்ட் பார்ட், that is part 2 or part 3 கூட இந்த வீடியோ போகலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா all you have to do is just one thing: subscribe to our YouTube channel, notification bell on பண்ணி வச்சுக்கோங்க, so that every time when the videos are being posted உங்களுக்கு அது கன்சிஸ்டன்ஸா வந்து யூடியூப் அது உங்ககிட்ட வந்து சேர்த்துடும், so that you can watch the video and understand what is really happening in today's world. So எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே பேசியாச்சு. ஸோ வீடியோவை பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேக்ஸிமமாக வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் வாட் இஸ் தி ஆக்சுவல் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும், வாட் பைபிள் டெல்ஸ் அபவுட் மேரேஜ் லைஃப். ஏன்னா இது கடைசி காலம், வி ஆர் இன் த எண்ட் டைம். ஸோ வி டெஃபினெட்லி நீட் சம் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் டு லிவ். நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐல் டு இஸ் I'll let you all go enjoy the video பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. let us all grow stronger together. எல்லாருமே வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. see you in the next video. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நம்ம கூட பாஸ்டரும் அக்காவும் இருக்காங்க. ஸோ பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பாஸ்டர், how are you? நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒன்னா வீடியோ ஷூட் பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப். ஸோ டுடேஸ் மேரேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல வேர்ல்ட்லி மேரேஜ் கம்பேர்ட் டு கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் லைஃப்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ வாட் இஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் மேரேஜ்ன்றப்போ உங்களுக்கு அதோட அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு என்ன தோணுது? Marriage life is like, not so, it is a gift of God. It is something which God intended. ஆண்டவர் தான் first marriage செய்தார் in the Garden of Eden. So before even any commandments or any laws or a set of rules, இது எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம இருக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால God decided that he had to do a marriage, a godly marriage. So God decided வந்து ஒரு man and women should join together. They should become one flesh. So and he said it is not good for man to be alone. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து we will see God after creating everything he would use the word good. நிறைய இடத்துல வந்து குட்ன்ற வார்த்தை இருக்கும். லாஸ்ட்ல வந்து he will end it with very good. But he uses the word not good. செகண்ட் சாப்டர்ல it is not good அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் வாட்டி God வந்து யூஸ் பண்ணாரு, where Adam cannot be alone. So it is not good for any person to be single. That is not God's intention at all. So on the not good என்ற வார்த்தையை வந்து Godோட வாயிலிருந்து he says, because God வந்து everything, see, every perfect gift comes down from the Father of lights. Perfect and good gift. So whatever comes from God, it is perfect and good. So God when he's saying it is not good for a man to be single, alone.
language single and alone. So it is not good for someone to be alone or single. So is God's plan for a man and women to join together in marriage. So that is how it depends on different cultures. For speaking about Indian culture, a man and women to be together before marriage is not something which we intend. And let it be a normal friendship as well. The society it looks in a different way. If you take a 14-year-old or 15-year-old or any boy and girl, if they are friends together, our society would eyes it sees in a bad way. But you can't do the same thing with other cultures. So in other culture, if you see they are friends, but according to the word of God, before marriage, we can't be a husband and wife. So that is different entirely. So we can be good friends, but I would say it is not good for any man or woman to stay close to each other. It's like, what to say, it is like magnets, they get attracted to each other. So because that is how they have been designed. For a man to be attracted to women and a woman to be attracted to man is how they are created. There is a reason man have to join with women. So we don't have any other gender apart from man. Yeah, we don't have a third gender, or we don't have that. We don't recognize it according to the scripture. Yeah. So they were made, other genders were made by people. Or we can say it is because of some medical problem or something. But that can't be used in a marriage. That's what I'm saying. At the marriage, we can't have a third gender in a marriage. A marriage is made up by a man and woman. So marriage is a very good thing, and it is intended to be good. So God on the narrative, it's a fruitful mind. The wife is a fruitful mind. So mind number it is something which makes a man glad. So not in alcoholic way. Jesus ஒரே நொடியில ஒரு தண்ணியில திராட்சை ரசமா மாத்திட்டார். So that can't be alcohol. Reason is, for it to become alcohol, it had to be fermented for a longer period of time. So a fruitful wine being compared பண்றாங்க, because wine was considered to be something to make people glad, to make them happy. So God is comparing our marriage life on a fruitful wine. Other compare பண்றாங்க. So we can't have a perfect marriage, but by the days and years, it can become a good marriage life. That's what I see. So for me, it's a very good thing for a person to be married. Okay. அக்கா, இப்போ பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு பிப்ளிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அக்கா? நீங்க என்ன சொல்றீங்க மேரேஜ் பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ்ன்றது ஒரு கிஃப்ட். அது காட் பூமியை உருவாக்குறப்போ எல்லாம் என்னென்ன வேணும், சொல்லப்போனா மனுஷனுக்கு என்னென்ன வேணும்ட்டு முன்னாடியே தெரிஞ்சுதான் கடல், மரங்கள், எல்லாமே அதெல்லாம் இப்போ மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உருவாக்குனாரு. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு தேவைன்ட்டு தெரிஞ்சு என்ன பண்ணாரு, எல்லாம் அது அவனுக்கு கொடுக்குறப்போ அது ஃபுல்ஃபில்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன தேவை அது எல்லாத்தையுமே டே 1ல எல்லாம் உருவாக்கிட்டு தான் கடைசியா மனுஷன். ஏன்னா மனுஷனை ஃபர்ஸ்ட் உருவாக்கிட்டு அது எதுவுமே இல்லைன்னா அந்த மனுஷன் அவனால அப்போ அவன் எல்லாத்தையும் கடவுள் உருவாக்கிட்டு எல்லாம் இப்ப நான் ஆண்டு கொள்ளலாம் சொல்லிட்டு தான் அனிமல்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாரு. சொல்லப்போனா மனுஷன் தான் அனிமல்ஸ் பேரை வச்சு கூப்பிட்டு எல்லாமே பண்ணுது. அப்போ எல்லாத்தையும் அவனுக்கு எல்லாம் ஃபுல்லா இருக்கணும்னு தான் எல்லா விதமான விஷயத்தையும் அவர் பண்ணிட்டு கடைசியா மனுஷனை உருவாக்கி இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க நினைக்கிறப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும். பசி எடுத்துச்சுன்னா அந்த பழம் சாப்பிடணும்னுக்காக தான் அவர் தீயை உருவாக்கி ரெடியா வச்சாரு. எல்லாத்தையும் உருவாக்கிட்டா மனுஷனுக்கு. அப்ப தேவன் என்ன பண்ணா அவனுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் உருவாக்கி விட்டாரு.
இப்போ உருவாக்குன பிறகு எல்லாத்தையும் பறிச்சு பிறகு அங்க ஏதோ ஒரு மிஸ்ஸிங்னு தெரிஞ்சிச்சு. அவனோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. உருவாக்குன பிறகு ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு. கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ மிஸ் ஏதோ ஆகுது, அவங்க கூட வந்து நினைச்சாலும் வந்து செட் செட் ஆகல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லிட்டு ஒரு உண்மையான உருவாக்குறாங்க. காட்ஸ் வந்து அது கிஃப்ட். எப்படி அவங்க உருவாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி ஒரு கிஃப்டா இருந்துச்சோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா வீட்டுல நம்ம என்னென்ன பண்ணுவோம், குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா. அதுவும் பொருந்த பிறகு சில நீடு இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆதாம் வரதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு பசி எடுக்கும், அவனுக்கு இது வேணும், அவங்க கூட இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மழை வேணும், தண்ணி எல்லாமே உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்டும் அங்க ஒரு மிஸ் ஆச்சு. இந்த மிஸ் ஆன இடத்துல வந்து என்ன சொல்றது, அந்த தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா ஒரு பார்ட்னர் வந்து அப்பதான் ஆச்சு. நம்ம உருவாக்குனவனுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லா கிடைச்சிச்சு தான் ஒரு இது பாஸ்டர் சொன்ன மாதிரி அது வெரி குட்டா குட் வெரி குட்டா மாறிச்சு. ஏன்னா வந்து அவரு அதுக்கும் பண்ணது எல்லாமே குட் தான். அவன் உருவாக்குன பிறகு அவனுக்கு அங்க அது எதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு இன்னொன்னு கொடுத்தோம்னா அவனுக்கு ஒரு வெரி குட்டா இருக்குது. அப்போ தேவன் வந்து நமக்கு கேட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்து பண்றதுல வந்து மேரேஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அவர் பார்த்து போன அந்த 6 days-ஓட அது மேரேஜ் எக்ஸ்ட்ரா உருவாக்குறது தான் அவனுக்கு வந்து ஃபுல்ஃபில்னஸ் வந்து அது காடோட கிஃப்ட். அது இருந்துட்டுன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட்டா எடுத்துக்குவாங்க. அது இன்கம்ப்ளீட்னு தெரிஞ்சுதான் வந்து அவர் வந்து ஒரு உமனை வந்து உருவாக்குறது. அப்பதான் அது வெரி குட்டா வந்து மாறிச்சு. அப்போ வந்து அது நெசசிட்டி. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு எப்படி நம்ம சொன்ன மாதிரி செடி கொடி தண்ணியில இருக்கிற பறவைகள் எல்லாமே நமக்கு எப்படி தேவையோ தேவன் தெரிஞ்சுதான் உருவாக்குனாரு. அதே மாதிரி வந்து வைஃப் வந்து ரொம்ப தேவை மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. அப்போ அது காடோட ஒரு பிளானா இருந்துச்சு. அப்போ வந்து அது மூலியமா என்ன சொல்றாரு, மத்ததெல்லாம் இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு. அப்போ ஒரு மேரேஜ் லைஃப் தான் வந்து அதுவும் எல்லாமே சேர்ந்துதான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் காடோட கிஃப்ட் தான். அவர் வந்து இப்படி இருந்தாதான் அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லதுதான், நம்மளுக்காக நல்லது தானே செய்வாரு. நம்மளுக்காக நல்லது செஞ்சு மனுஷனை படிச்சாரு. மனுஷனுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் வந்து தேவன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ் வந்து காட்ஸ் கிஃப்ட். மனுஷனுக்கு வந்து ரொம்ப தேவை, அது இல்லாம இருக்க ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணாரு. ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, பட் அது எதுவுமே கரெக்டான பார்ட்னரா இருக்குல்ல. இல்லையோ எல்லா விஷயமும் இருந்துச்சு. லிவிங் பீயிங்ஸ் வரையும் மனுஷன் வந்து இருக்குல்ல, அனிமல்ஸ் இருந்தாங்க, அவங்க லிவிங் பீயிங்ஸ் தான். ஆனா எதுவுமே பர்ஃபெக்டா இருக்குல்ல. அப்போ வந்து இன்னொரு உமன் இருந்தனால அது பர்ஃபெக்டா வந்து மாறிச்சு. அதனால மேரேஜ்ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு லைஃபோட பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ட். ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிப்ளிக்கலாவும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 19 இருக்கு. அந்த சாப்டர்ல நம்ம ஃபாலோயிங்க படிச்சுட்டு வந்தோம்னா மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பத்தி, டிவோர்ஸ் எதுக்கு வந்துச்சுன்ற முதல் கொண்டு அந்த மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பத்தி இருக்கு. ஸோ இப்போ இருக்க ப்ரெசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றது வந்து அது வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு கேம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. மேரேஜ் பண்றாங்க, செட் ஆகல, திடீர்னு டக்குன்னு அப்படியே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட் நெவர் இன்டென்டட் தட் டு ஹேப்பன். மேரேஜ் பண்ணிட்டு பிடிக்கலன்னா நீங்க வந்து பிரிஞ்சு போறதுக்காக இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அது ஒரு கம்ப்ளீஷன், ஒரு பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டுடேஸ் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டாவும் சரி, பீட் அ கிறிஸ்டியன் மேரேஜ் லைஃப், ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் அதை வந்து ரொம்ப பெருசாக்கி அதை வந்து கோர்ட் வரைக்கும் போய் அதை டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சே போயிடுறாங்க மொத்தமா. ஸோ அங்க வந்து ரொம்ப ரெண்டு ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கு, ரெண்டு பேரோட லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிவோர்ஸ், இந்த மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ஒய்ஃப் வந்து பேசினாங்க பத்தி. ஆக்சுவலா பேக் இட் அப் வித் தி ஸ்கிரிப்சர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா த்ரூ தி ஸ்கிரிப்சர் அண்ட் டு தி क्वेश्चन நீங்க கேட்குற அந்த கேள்வி கூட அதுலயே வந்து ஒரு பதில் இருக்கு. அவங்க பேசுனதுக்கும் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கும் ஜெனசிஸ்ல 2nd chapterல 18th verse
நாங்க ஏற்கனவே கோட் பண்ண வச்சுட்டேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன். So first of all, God intended to give him not a beautiful wife, not a expectation. Marriage is based on expectation. So to have a beautiful girl, for her to have a good or nalla color, for her to have or nalla job, nalla salary, will she look after my parents? So marriage comes with a lot of expectation, actually. So when marriage is coming with a lot of expectation, என்ன ஆகுதுன்னா அந்த எதிர்பார்ப்பு மீட் ஆகாதப்போதான் அந்த மேரேஜ் லைஃபே it becomes very sour. We spoke about a fruitful mind. So sourன்றது ஒரு கசப்பு. ஏன்னா கசப்பா மாறிடுது. Because there are two people who have different expectations in life. இப்ப நான் இவனை மேரேஜ் பண்ண ரீசனே இதுதான், நான் இவ்வளவு மேரேஜ் பண்ண காரணமே இதுதான். When we don't get it, then that marriage life becomes very sour. அங்கதான் ப்ராப்ளம். ஸோ அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, I will make him a helper comparable to him ன்னு தான் சொல்றாரு. He doesn't say I will make a beautiful girl, I will give him ஏதோ ஒரு இன்டென்ஷன், ஒரு கண்டிஷனோட இருக்கிறாரு. He's saying a comparable helper. ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். I will make him a comparable helper என்றார். Helper is comparable. அதுக்கப்புறம் 19th verse பாத்தீங்கன்னா God he intends to bring many things into Adam's life to see if they become a comparable helper. அது எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆமா, யாருமே அவனுக்கு கரெக்டான ஒரு ஹெல்ப்பரா இருக்க முடியும். அந்த வருஷம் அர்த்தம் சொல்லுங்க படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. So they couldn't become a comparable helper. So ஆடம்க்கு ஒரு கம்பேரபிளான ஹெல்ப்பரா ஒரு லயனோ, ஒரு டைகரோ, ஒரு நாயோ, ஒரு வேற எந்த அனிமலும் it couldn't become a comparable helper. இல்லையா? அப்போ God had to create something. உருவாக்கமா இருந்துச்சு. So அவனுக்கு ஒரு ஏற்ற துணைய ஆண்டவர் he had to create it. That means a wife is someone who was created for man. ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையாக உருவாக்கப்பட்டவர். See, when you see there is something which has been created for me, எனக்காக ஒரு விஷயத்தை கடவுள் உருவாக்கிக்கிறார். See, அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது தான் you will see marriage is a beautiful thing. See, because Adam already God எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டார். This is happening between the day he was created and the Sabbath. Seventh day is when God rested of all his creation. He was enjoying the Sabbath. இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து அவரு ரெஸ்ட், அவர் உண்டாக்குனதெல்லாம் பார்த்து அவரு அமர்ந்து ரெஸ்ட் எடுத்திருந்தார். இந்த ரெஸ்ட் இந்த சென்ஸ் he was not like நம்ம நீங்க மாதிரி ரெஸ்ட் கிடையாது. So he was enjoying, he was experiencing the joy of creation. அவர் எப்படி அதை உருவாக்குனாரு, எப்படி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாய்க்குள்ள இருந்தார். அப்போ this happened way before it, between the day Adam was created, அந்த நாளே இது செய்யப்பட்டது. See, Adam was created on the day 6. இல்லையா? 6வது நாள் தான் மனுஷன் உருவாக்கப்படும். And on that day only God is trying to create him a helper. Because ரொம்ப அனிமல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு வராரு கிரியேட் பண்ணி, but it didn't become a helper. But when he finds that didn't happen,
So Eve was created on that day. ஆடமை எப்படி அவரு ஒரு மண்ணால செஞ்சு out of dust he gave a life. So Eve was also created, and she was created for Adam. Amen. Because when there was no helper suitable, ஒரு மேனுக்கு வந்து ஒரு அனிமல் ஹெல்ப்பரா இருக்க முடியாது அப்படின்னு God himself has tested it. So today people can't say I can be with my dog, I can be with animals, I will live my life, rest of my life with my dog and சொல்லவே முடியாது. So that is something which God had rejected, and God created something. இல்லையா பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லு, what he did after that he put him into a deep sleep. ஒரு ஆழ்ந்த நிദ്രയ്க்குள்ள அனுப்பி அனஸ்தீசியாவை இங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த வசனத்துல 21ல. Then he took one of the ribs and he created ஒரு விமனை வந்து கிரியேட் பண்றாரு அவுட் ஆஃப் மேன். ஸோ அவுட் ஆஃப் மேன் தான் கிரியேட் பண்றாரு. இப்ப பாருங்க அவுட் ஆஃப் மேன் கிரியேட் பண்ணும்போது தான் 23 என்ன சொல்றேன் ஆடம் இப்ப பார்த்தோன்னா 22ல இருந்தே படிக்கலாம் என்ன சொல்லு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட் தான் ஒரு மனுஷன். So when you get married to someone, she becomes a part of you. அதான் உண்மை. Because she was a part of you already before even she could get married. So after she's getting married, you only found what was missing in your life. Because there was something missing in Adam's life. A rib was missing. ஒரு விலா எலும்பு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் தான் எடுத்து உருவாக்குனார். So look at the reaction of Adam, how it is. அவனோட ரியாக்ஷன் பாருங்க. உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும், he is saying it, she is mine. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். he didn't see her வேற ஒருத்தியா பார்க்கல, அவள்ல ஒருத்தியா தான் பார்க்கலாம். He is seeing his wife as someone or something who is in him. என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். அப்ப என்ன சொல்றான்? இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். மனுஷி எண்ணப்படுவாள் ஏன்னா என்கிட்ட இருந்து வந்தவதான். she is mine. So இந்த ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கணும் in a marriage. Yeah. So this is how it is marriage is all about. இந்த தாட் நம்மளுக்கு இருக்கணும் எப்பவுமே. she is mine. என்னில் இருந்து எடுக்கப்பட்டவதா என்னோட மனைவி. she is a part of my life, she is part of me அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? இந்த வேர்ல்டு we cannot, இப்ப நீங்க கேட்ட மாதிரி மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், இந்த வேர்ல்டு உலகத்துல பாத்தீங்கன்னா if you compare western countries or nowadays in the last few years India எடுத்தீங்கன்னா after so many changes, so many things have changed society wise, and so many changes in the culture, different culture people நமக்குள்ள இருக்கிறதுனால they see western countryல வந்து divorceன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். So we're talking about the world. So they getting into marriage multiple times ரொம்ப சாதாரண விஷயம். They will divorce 3 people, 4 people, they'll get married. ஆனா இந்தியாவோட கல்ச்சர் அது இருந்ததில்லை. It was not a part of our Indian culture. ஏன் இந்தியா ஒரு கல்ச்சரா நான் எடுக்கிறேன்னா பிகாஸ் at the end of the day God has put us in this country. ஒரு வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கூட ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சர்ல வந்து டிவோர்ஸ் இஸ் சம்திங் which God never intended. காடோட இன்டென்ஷன் வந்து டிவோர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அத வந்து நம்ம ஒரு it is sad to see today many Christians are getting divorced. ஆமா, ஏன்னா காடோட இன்டென்ஷன் வந்து டிவோர்ஸ் இல்லவே இல்லை. ஏன்னா ஹீப்ரூஸ்ல வந்து 13th chapter நீங்க படிச்சீங்கன்னா there is one verse 13th chapterல 4th verse பாருங்க சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், மேரேஜ் இஸ் a honorable thing அப்படின்னு சொல்றாரு. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கும் அப்படின்றார். among all, எல்லா விஷயத்திலும் மேரேஜ் வந்து ஒரு honorable thing. என்ன சொல்றாரு? விவாகம் அசுசிப்படாததாய் இருப்பதாக, அந்த bed should be undefiled அப்படின்றாரு.
ஸோ அதோட அர்த்தம் என்னன்னாக்கா மேரேஜ் ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் கான்ட் ஹேப்பன் பிஃபோர் மேரேஜ். ஆமா. யூ கான் பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிஃபோர் மேரேஜ். மேரேஜ் தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து என்ன பண்ணுனாக்கா அது ஒன்றும் சேர்த்து two different persons from two different families, they are joined together in a marriage. Let it be arranged marriage, let it be a love marriage. You know? So whichever love is ending in marriage is a good one. Yeah, believer marrying a believer is not bad. அது ஒரு நல்ல விஷயம் தான். Yeah, believer marrying an unbeliever is not something which we take it. It is not scriptural, so we don't agree with it. Believer with a believer is a good marriage. But at the same time, மேரேஜுக்குள்ள நம்ம நிறைய விஷயத்த பண்றோம் which can't happen before marriage. ஆமா. சோ அதே மாதிரி அதான் ஃபோர்னிகேட்டர் அப்படின்றது. விபசாரமும் வேசிகளையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் யூ கான் பி someone who's having a relationship, extra marital affair before marriage. ஃபோர்னிகேட்டர்னா என்ன? To have a relationship with a woman before marriage. அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றது மேரேஜுக்கு முன்னால், which is unacceptable according to God. God's wrath. ஏன்னா காடோட wrath வந்து அவங்க மேல பயங்கரமா இருக்கும். That is completely God against a word against a Godோட judgment வரும். அதே மாதிரி adulterer அப்படின்னாக்கா இது என்னன்னாக்கா to be married with someone and have a relationship also with someone. To me, being married to my wife and also having a extramarital affair. Adulterous. So these two things cannot happen. One is before marriage, one is after marriage. Fornication is before marriage, adultery is after the marriage. இது ரெண்டுமே ஆகாது. ஏன்னா God வந்து intended for couple, for a man and women, for a husband and wife to have intimacy, to have a good sexual relationship between both of them. That is after marriage. So they can't use that thing which God has given as a blessing. இங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க நிறைய மேரேஜ்ல வந்து புரியாம போற விஷயம் இதுதான். After marriage, to have intimacy with your husband, for a wife to have a close relationship with husband to have a close relationship with the wife is not wrong after the marriage. It is purely acceptable. என்ன பாருங்க வசனம் சொல்லுது 1 Corinthiansல 7th chapterல, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து verse 1 நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். Not touch a woman. என்ன ஒரு தப்பான இன்டென்ஷன்லயோ இல்ல இப்ப நம்ம ஒரு காமன் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் ஹக் பண்றதோ இல்ல வந்து ஒரு சும்மா தொட்டு பேசுறதோ இது ரொம்ப காமனா இருக்குது. இப்போ ஒரு விமன் ஒரு மேன் வந்து அப்படி பழகுறது ரொம்ப காமன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் இடம் கொடுத்துருவாங்க, அதை யாருன்னா ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாம விட்டுருவாங்க, அதை அப்படியே ஒருத்தரை வந்து டச் பண்ணி பேசுறதோ இல்ல ஹக் பண்றதோ அது ஒரு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ கேட்டா அது சோஷியல், அதான் ஆகுது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, இட் இஸ் நாட் குட் ஃபார் a man to touch a woman. ஏன்னா when a man and women touch each other, அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா இட் இஸ் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த காட் கொடுத்த அந்த விஷயம் இருக்குது. they both are flesh at the end of the day. ஸோ நம்ம சொல்லலாம் இது வந்து நாங்க அப்படி நினைக்கல, நீ நினைக்காம இருந்தாலும் உன் ஃபிளஷுக்கு வந்து அது தெரியாது. at the end of the day you're a man, at the end of the day you're a woman. அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள வந்து கண்டிப்பா கிண்டல் ஆகும். அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. ஸோ தட் இஸ் வேர் திங்ஸ் கோ ராங் பிஃபோர் மேரேஜ். இந்த ஒரு கமாண்ட்மெண்ட், இந்த ஒரு வார்த்தையில தான் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தட் இஸ் வேர் ரிலேஷன்ஷிப். அப்ப ஏன்னாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து நெக்ஸ்ட் லெவல் ரிலேஷன்ஷிப் மாறுது. ஸோ தே ஸ்டார்ட் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் அண்ட் இட் வில் பி ஆஃப்டர் மேரேஜ் as well. After marriage you need to know how to speak with women. எப்படி எந்த லெவல்ல நீ பேசணும், எந்த லெவல்ல you can't say I will be the same with my opposite sex.
விமன் கிட்ட நான் வந்து அப்படிதான் இருக்கேன் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ராங் ஆட்டிடியூட். இட்ஸ் அ வெரி வெரி ராங் ஆட்டிடியூட் டு சே ஆஃப்டர் மேரேஜ் as well I will be the same. when I say wrong attitude, எப்படி இருக்கணும் விமன் கூடனா, see before marriage a woman would have texted you even at any time. But after marriage you can't do the same thing. ஏன்னா நீ திரும்பியும் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றோம். It is bringing a problem here in our life. So before marriage வந்து இப்போ நம்ம அவங்க கிட்ட வந்து நல்லா பழகி அவங்க கூட வெளியே போய் சாப்பிட்டு அவங்க கூட வெளியே வந்து போய் நல்லா இருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி கூட இருந்துக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஸோ அங்கதான் இந்த அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங் இருக்கு. See, everything doesn't start with a bad intention. Everything will start with a good. டெவில் எப்பவுமே வந்து பேடா வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டான், குட்டா ஸ்டார்ட் பண்ணுவான். குட்ட வந்து பேடா பண்ணி காட்டுறது அவனோட வேலை. ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேடா மாத்த அவனால முடியும், அவனுக்கு ஒரு நொடி போடும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்டார்ட் ஆகிற விஷயம் தான் கிட்டதுல போய் முடியும். ஸோ டு கீப் அவர் டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் த ஆப்போசிட் சைடு. ஒரு விமனுக்கும் சரிதான், ஒரு மென்னுக்கும் சரிதான். விமன் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பழகுறோம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும். அவங்களோட வே ஆஃப் லுக்கிங், த வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம தொட்டு பேசணும்னு அவசியம், நம்ம பேச்சே வந்து ராங்கா போறோம். The way we speak itself should not bring some unwanted feelings into people. So நம்மளோட பேச்சே வந்து கரெக்டா இருக்கணும்ன்றாங்க. After marriage it should not be the same. It can't be the same. நம்ம the way of speaking itself, before marriage நம்ம வந்து பேசி இருந்திருக்கலாம், but after you get married you can't talk the same way with the women. அதே மாதிரி நீ வந்து you can't bring that feeling in there, give that feeling in there that you are someone. ஒரு அந்த ஒரு ஹீரோ ஃபீலிங் வந்து கொடுக்க முடியாது வேற. you already have a wife. ஏன்னா நம்மளுக்கே தெரியாம சில வாட்டி சில ஃபீலிங்க வந்து நம்ம வர வச்சிருவோம். அதனாலதான் we stop people from getting close to women or any girl for a very long distance. The church is very simple reason இதுதான். ஏன்னா நம்மளோட ஏதோ ஒரு பேச்சு நம்மள அவங்களுக்கு பிடிக்கும். இங்க பிடிச்சிச்சுன்னா தான் பிரச்சனையே. இப்ப பிடிக்கிற மாதிரி நம்ம பேசணும்னு நினைக்கல, பட் நம்மளோட ஏதோ ஒரு பேச்சோ நம்மளோட ஏதோ ஒரு கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சிடும். அவங்களுக்கு இது பிடிச்சிட பிறகு then it is very difficult. அதான் வந்து start of many things will happen. Yeah, so why we ask people to keep distance? இதுதான் ஒரு பெண்ணிய ஒரு பெண்ணுக்கு கவுன்சில் பண்ணுவோம், ஒரு மேன் வந்து மேனுக்கு. if you are elderly then you can counsel someone who is younger, but even then be careful. அது கூட வந்து ஒரு கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். சோ இல்லீங்களா? பாருங்க அடுத்த வருஷம் என்ன சொல்லுது, செகண்ட் வேர்ஸ். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் this was the whole reason why marriage came. உடையவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா உன்னோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ற ஒரு இடம். no one can deny it. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம், பட் இல்லைன்னா for a man to get attracted to a woman or a woman to get attracted to a man is definitely the right thing to happen for anyone in this world. That is how they are being designed. But to bring all of that in a marriage is important. So அதுதான் இந்த மேரேஜ்ன்றது வந்து ஒரு honorable thing-ஆ நம்ம பார்க்கணும். ஏன்னா it stops you from becoming a immoral person. Moral values இல்லாத ஒரு பர்சனா நம்ம மாறிடுறோம் when we don't get married. You can say I never got married, but you still have unclean thoughts. அசுத்தமான எண்ணங்களோட இல்ல ஒரு தவறான எண்ணங்களோட நீ வாழலாம், வாழ்க்கை போற. அதுதான் இதை சொல்ற. To burn with passion, you get married. அதான் இங்க கிளீனா சொல்ற. பாருங்க என்ன சொல்ற, தேர்ட் வெர்ஸ். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவை. சேம் திங் ஹேப்பன்ஸ் டு போத். என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும், வாழணும். இல்ல அவங்க என்ன அஃபெக்ஷன் எந்த லவ் வந்து டியூவா இருக்குதோ அதை அவங்க கொடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்றது, ஃபோர்த் வெர்ஸ்.
மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, கண்டிப்பா புருஷனே அதற்கு அதிகாரி. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஏன்னா we both are one fleshன்றதாங்க. நம்ம அப்ப கூட பார்த்தோம், மேனோட ஓன் திங் தான் வந்து ஒரு விமன், ஒரு விமனா இருக்கா, ஒரு வைஃபா இருக்கா, அப்படிதான் ஒரு வைஃபா நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் விமன் ஓட ஃபுல் அத்தாரிட்டி மேன் கிட்ட இருக்குது, மேனோட ஃபுல் அத்தாரிட்டி விமன் இருக்குதாங்க. இல்லையா? we are talking about each other. என்ன அடிப்படை என்ன சொல்றோம்? அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. பாருங்க சொல்றாரு. It is talking about our body, it is talking about our relationship. So instead of depriving each other, ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க we will have kids after 2 years, 3 years, 4 years. எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, we will plan baby after. It is left to them. But God says, அந்த மாதிரி எவ்வளோ பேரு நீ முடிவு எடுத்துட்டு they are without children for many years. 10 years, 15 years, 20 years, புள்ளியே இல்லாம வளர்க்குறான். இல்லையா? ஸோ இந்த சில்ட்ரன் விஷயம் வருது. So for God intended for man and women to join together is பலுகி பெருகுங்கள் தான் சொல்றாரு. இல்லையா? Children are a gift of God. So அந்த கிஃப்ட வந்து to bring up a godly offspring is why God joined man and women. Yeah. அப்போ ஒரு புள்ள பெற்று தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்படி கிடையாது. But bring a godly offspring. நீ ஆயிட்ட பிறகு உன்னோட ஜெனரேஷன் காட வர்ஷிப் பண்ணணும், காடோட திங்ஸ் அவங்க செய்யணும். நீ உனக்கு இருக்கிற நல்ல கேரக்டர் வந்து உன்னோட சில்ட்ரன் நம்ம இம்பார்ட் பண்ணணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும், கிறிஸ்டியன் வேல அவங்களை வளர்க்கணும். So there are so many things in that. Yeah, so you can't tell எப்படி இருக்காங்க அப்படியே அதை ஸ்டாப் பண்ணலாம். இதுல குட் இன்டென்ஷன் பரவாயில்ல, ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கு, இல்ல ஒருத்தர் படிச்சுக்கிறாங்க, see I'm still studying, I got married, ஆனா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓகே. பட் ஜஸ்ட் டு சே பிகாஸ் கமிட்மெண்ட் இருக்குது, பிகாஸ் a baby will not make a very big difference in your commitment. என்ன பொறுத்த வரைக்கும் hardly what is the commitment you will have. Yeah, கமிட்மெண்ட் பண்ணிட்டு போது குழந்தை வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகும், how will it increase your money needs, அவ்வளவு. Yeah, so அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். So there are so many things. So இங்க அந்த 4th verse வந்து அதுதான் அர்த்தம். Don't deprive each other. ஏன்னா ஒருத்தருக்கு இங்க இருக்கோம் we can have children, ஒருத்தருக்கு வந்து இருக்கோம் we should not have now. So அப்ப என்ன பண்ற, நீ கண்ட்ரோல் பண்ற. See இதுவும் ஒரு காரணம் தான் for adulterous relationships, which leads to divorce. Exactly. அப்போ என்ன ஆகுதுன்னா what is not getting in marriage is getting it somewhere else. அப்ப நீயே எனக்கு போறீங்கன்னு தொத்திடலாம். இது உண்மை. See, it is only part of our life. It is not our whole life. But அந்த pleasure என்ன பண்ணினா வேற எங்கேயும் தேடுறான். இல்லையா? கூட சொல்லாம இருக்கலாம் இந்த மேரேஜ். நீ எவ்வளவு மேரேஜ் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் they are deprived in marriage. எது ஃப்ரீயா இருக்கணுமோ அது இல்ல அங்க அவங்க மேரேஜ் லைஃப்ல. ஏன்னா they are stopping themselves from being husband and wife. இல்லையா? யாரோ ஒருத்தர் அங்க எரர்ல இருக்கும், அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களோட ஈகோ வந்து விட அலோ பண்ணாரு, நம்ம பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். இல்லையா? பாருங்க அர்த்தா சொல்றாரு, அர்த்த வசனம் அதுதான் அத்வைதா பேசுது 5th verse. பாருங்க சொல்லுது, ஏன்னா யார் வருதா இவங்க சென்டர்ல இந்த மாதிரி பண்ணும்போது உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு, only if you are fasting and praying for something very important, அப்போதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு செப்பரேஷன் வரணுமே தவிர இல்லைன்னா for them to be intimate in marriage வேற எந்த விஷயமும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், பிரேயர்ல இருக்கிறோம். I will keep myself away. பாருங்க அப்பா என்ன சொல்றாரு, இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விற்று ஒருவர் பிரியாதிருங்கள். ஒருத்தரை ஒருத்தர் பிரிய கூடாதுன்னு வசனம் சொல்லு. ஏன்னா என்னத்துக்கா, உங்களுக்கு விருத்தத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கூடி வாழுங்கள். பிரிஞ்சு இருக்க கூடாது. என்னத்துக்குன்னா டெவில் will play a very big role. சொன்ன விஷயம் அங்கதான் நடக்குது. அப்பதான் இப்போ திங்க் இந்த மாதிரி ஆனுவல் மேரேஜ்ல வெளியே யூ ஹேவ் a friend and அந்த ஃப்ரெண்ட் வந்து she becomes something else.
their life. ஆமா. ஏன்னா இங்க மேரேஜ்ல உங்க மேரேஜ்ல இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. So you couldn't say this outside. When you're going to office, you have a friend, and she's nice to you. See, இந்த மேரேஜ்ல பார்க்காத விஷயத்த நீ அங்க பாக்குற. She is someone who understands you. She's really good looking. நிறைய விஷயத்த பாக்குறேன் அவங்க கிட்ட. என்ன பண்ற அங்க then you become intimate. அங்க வந்து நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுற. நீங்க நிறைய பேருக்கு வீட்டுல இல்லாத ஒரு விஷயம், மேரேஜ் லைஃப்ல இல்லாத விஷயம் வெளியாகும். அதனாலதான் they have multiple extra marital affair. காரணமே இதுதான். இதுதான் ultimate reason, because they deprive each other from what is the need, what is needed in a marriage life. The devil இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை பிளே பண்றான், because they don't have self control. So the devil என்ன பண்றான்? அப்போ Satan enter ஆவான். How he entered between husband and wife in the Garden of Eden like a old serpent. So நீங்க வந்து என்ன பண்றான்? enter ஆகணும். enter ஆகி அதாவது ஒரு தப்பான காரியமா மாத்திரம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இது ஒரு ஆலோசனையா கொடுக்கிறார். He is giving a good opinion. இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் இது எப்படி எவ்வளவு உண்மையா இருக்குது இன்னைக்கு டுடேஸ் லைஃப்ல, பாலோட ஒரு ஒப்பீனியன் எப்படி இப்போ உண்மையா இருக்குது நிஜமாவே இல்லையா? அப்புறம் நடைபடி என்ன சொல்றது? 8th verse, அப்படியே 7th verse படிங்கன்னா, பால் வாஸ் அன்மேரிட் மேன். என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். எல்லா மனுஷனும் அன்மேரிடா இருக்கலாம், அது அவங்களுக்கு டிசைட். ஹி டிசைடட் இல்லையா டு பி அன்மேரிட் அண்ட் டு சர்வ் காட். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா பாருங்க என்ன சொல்றாரு. ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அவனவனுக்கு ஒரு வரம் இருக்கு. வந்து மேரேஜ் ஆகணும், ஒருத்தனுக்கு அவன் இல்ல ஐ கிவ் மை செல்ஃப் டு காட்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிக்கிறான், அவன் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேற விதமாயும் இருக்கிறது. ஒருவனுக்கு ஒரு விதமாயும் ஒருவன் மற்றவனுக்கு வேற விதமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரிஒன். விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்னை போல இருந்துதான் நல்லா இருக்கும். இப்போ அவரோட ஒப்பீனியன் சொல்றீங்க. ஆனா கீழே ஒரு விஷயம் சொல்றேன், 9th verse, அதை விடக்கூடாது. ஆகிலும் அவர்கள் விருத்தராய் இருக்க கூடாதிருந்தால், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். நலன் அப்படின்னு இல்லையா? சோ இப்போ நீங்க கேட்ட क्वेश्चन வந்து இதுதான் ஆன்சர் இல்லையா? சோ இப்போ மேரேஜ் லைஃப் வந்து இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா டிவோர்ஸ் வந்து நம்ம வெறும் ரெண்டே ஒரு விஷயத்தான் ஆண்டவர் சொன்னார். நீங்க சொன்ன அந்த 19th சாப்டர்ல நம்ம எடுத்துக்கணும். மேத்யூல 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். எந்த ரீசனை வச்சாவது அவனை டிவோர்ஸ் பண்ணிடலாமா? ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், ஜெண்டர் மேன் அண்ட் விமன், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர் இருவர்களும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? Man shall leave his father and mother and be joined to his wife. அப்படின்னா திங்க், இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல, ஒரு வெரி ஓல்டு. அவங்களை நம்ம விட்டுட்டு நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம போய் அவங்க ஒய்ஃப் கூட இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் வந்து என்ன சொல்றதுன்னா, it has to we have to be free from the opinions of people. You cannot run your family based on your father and mother after that. அவங்க ஆலோசனை கொடுக்கலாம், but decision maker should be a husband, and he is the head of the family. When you get married, you become a small unit of a family.
Yeah, it is for both husband and wife. நம்ம வந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளோட நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த சிந்தனைகளோட நம்ம வாழணும். Somebody else cannot tell us what we have to do in our marriage. Maybe they might be good opinions கொடுக்கலாம், நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், நீங்க இப்படி பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க தவிர இப்படிதான் நீங்க பண்ணணும், இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு யாரும் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஏன்னா for this reason man shall leave his father and mother and be joined to his wife. என்ன கிளியரா சொல்றாரு. And two shall become one flesh. ஒரே மாம்சமா இருக்கணும். ஏன்னா ஒரே மாம்சமா தான் அவங்க இருந்தாங்க. ஆதாம்ல இருந்து தான் ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. So to live based on what God says to them. ஆண்டவர் அவங்க எப்படி சொல்றாரு, அவங்களோட அந்த ஃபேமிலி எப்படி அவங்க லீட் பண்ணணும், அவங்க லைஃப் அவங்க எப்படி லீட் பண்ணணும்னு God சொல்லணும், வார்த்தை சொல்லணும். இதை தவிர வேற எதுவும் அவங்கள வந்து இது பண்ண விடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாது. So a man should not be influenced by his own mother and father towards his wife. A wife should not be influenced by her own family towards her husband. அப்படின்னா இப்ப எங்க அப்பா அம்மா என் மேரேஜ் லைஃப் நான் என் ஒய்ஃப் கூட எப்படி இருக்கணும், அவளை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும், இவ்வளவு ப்ரிசைஸா சொல்லுவோம், எப்படி அவளை நடத்தணும், நான் எப்படி அவங்ககிட்ட பேசணும், எப்போ அவளை வெளியே கூட்டணும் போனோம், என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு என் வீட்டுல இருக்கிற எங்க அப்பா அம்மா வந்து என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து நாங்க 2 பேரு நம்ம டிசைட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு சொல்ல முடியாது, நீ ஹஸ்பண்ட் இப்படி ட்ரீட் பண்ணு, இப்படி வாழணும், இப்படி பண்ணணும், நல்ல திங்க சொல்லலாம், பட் நாட் டு டேக் கண்ட்ரோல். அவங்க டிசிஷன் மேக்கர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ எனக்கு அவ யாரு நான் தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க நாங்க 2 பேரும் எங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழணுமே தவிர we cannot live in the understanding of others. At the end of the day we have many rooms in our house. So me and my wife will share the same room separately. See, அங்கே ஒரு செப்பரேஷன் தான். After getting married, will you stay with your mom and dad in the same room? பண்ண மாட்டோம். So when you can't share the same bed, when you can't share the same room with them, so what is different than அது மட்டும் நம்ம லைஃப் இல்லையா நான் பேசுன மாதிரி. So when the rooms itself get separated, ஏன் நம்மளோட தாட்ஸ் நம்ம செப்பரேட்டா நினைக்க மாட்டோம். சரி, எப்பயும் அம்மாவோட படுத்துக்கலாமே, ஏன் ஹஸ்பண்ட் கூட படுக்கிற, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட படுக்காம அவங்க அப்பா அம்மா கூட படுத்துக்கலாம். But why you share the same bedroom? Because there is something you can discuss there. அங்க ஒரு பவுண்டரி இருக்கு. Because you have to talk to him and know him better, and she has to talk to you and know you better. She has to understand your problem, you have to understand her problem, what she is going through. இது ஒரு 4 ஃபேமிலில உட்கார்ந்து பேசுற விஷயம். It has to be me and her knowing each other. இதுதான் அந்த இன்டிமேசில வருது. இங்கதான் அங்க அது வருது. To know one another, to take time and know who is your wife, for her to take time and know who you are. நீ யாரு, நீ எந்த மாதிரி பர்சன், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அது மேல பேஸ்டா நம்ம லைஃப் இருக்கும். என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும், என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, வாட் இஸ் திஸ் டே, வாட் இஸ் இட் ஸ்பெஷல். இப்ப அந்த மாதிரி நம்ம லைஃப் லீட் பண்ணணும். இல்லையா, அதான் ஆண்டவர் அங்க கிளியரா சொல்றாரு. திஸ் இஸ் தி கமாண்ட்மெண்ட் which was given the 2nd chapter of Genesis. அதுதான் இங்க ரிமைண்ட் பண்றாரு. A man shall leave his father and mother and be joined with his wife, and two shall become one flesh. அப்படின்னு சொல்றாரு. So நானும் மேரேஜ் ஆயிட்டு ஒரு இயர் I didn't live this, இந்த வார்த்தையின்படி நான் வாழல. So நான் சொல்றேன், every marriage cannot be a perfect marriage. பர்ஃபெக்டான ஒரு மேரேஜா எந்த மேரேஜும் இருக்காது. இன்னைக்கு நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு காரணம் நாங்க பர்ஃபெக்டா வாழ்ந்துங்கிறோம், எங்க லைஃப் வந்து கரெக்டா இருக்குது, so only we are talking அப்படின்னு. It cannot be that way. We cannot produce something which is good on our own. God is the giver of, God is the one who makes it good. ஒரு குட் திங்கை வந்து நான் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இயேசுவால முடிஞ்சிச்சு. இந்த வெட்டிங் கேனால வந்து he produced good wine. I am not a producer of good wine, God தான். So he produced something which was good. அப்போ எந்த குட்னஸும் எத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
நம்ம சைட்ல. So it has to become that thing through God. So it is God who makes that marriage into a good marriage. ஏன்னா நம்ம வந்து வாழதான் நினைக்கணும், to be good to each other, but to make it good is something which God would have placed. Yeah, so it is not something which we decide. God, so there is nothing called a perfect marriage at all in this world. Perfect people இல்ல, God only தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா I will have my own share of mistakes. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுகிறேன், நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். ஒய்ஃப் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, பண்ணிருக்குவாங்க. ஆனா சொல்றேன் இல்லையா, கத்துக்கிறோம். We learn from it. We apologize to each other. விட்டு கொடுத்து போறோம். So that is what makes the marriage life good. இல்லையா, ஈகோ இருக்கக்கூடாது. இல்லையா, அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஆண்டவர் சொல்லிருப்பாங்க என்னன்னு, two shall become one flesh. என்ன பாதிக்கிற விஷயம் அவளையும் பாதிக்கிறது. நான் வந்து எங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி என் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணனா, that means I am not respecting her feelings. இன்னொரு அர்த்தம். If she is doing the same thing with me, she is not respecting my feelings. அதுதான் உண்மை. So at the end of the day, we stop respecting each other's feeling. Then how can we expect a good marriage life? Yeah, அதுதான் ஆண்டவர் உணர்த்துறார். For two shall become one flesh. அதான் 8th வருஷம் சொல்ல போறோம், 6th வருஷம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். God has joined, man shall not, no man shall separate. அப்பனா மனுஷன் வந்து அவங்களுக்குள்ள வரவே கூடாது. Unless they come and tell you we need help. யாரும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா இங்க வந்து ஒரு பையனோட அப்பா அம்மாவோ இல்ல ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவோ ரொம்ப ஈகரா இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் மேல இருக்கிற பாசம், பொண்ணு மேல இருக்கிற அவங்க அப்பா அம்மா இருக்கிற பாசம். பட் they need to know, எப்ப நீ மேரேஜ் பண்ணி கொடுக்குறியோ, you should allow them to live their lives. அவங்களுக்கான ஓன் ஃபெயிலியர், அவங்களுக்கான ஓன் பிளெஸிங் அவங்க தேடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். அப்பயும் நீ வந்து என் புள்ள நான் போய் பார்த்துக்கோ, அப்படி இல்லை, பார்த்துக்கோ. ஆனா டோன்ட் ஸ்பூன் ஃபீட் them. Don't pamper them in such a way. இன்னும் நீ செல்லம் கொடுத்துனீங்கன்னா definitely they will not. So it has to be a mixture of both grace and truth. So இந்த விஷயம் நீதான் பண்ணும். சரி சொன்னாரா, வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது it should be both. சரி சொன்னாரா, இடி சொல்லு, இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லு, give her a solution. Don't pamper her. pamper பண்ணாத. வந்து சொல்யூஷன் கூட, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அப்ப நீ அங்க பேம்பர் பண்ணிட்டீங்கன்னா she will not go back to her husband. நீ எவ்வளவு பேர் after they get married, they have a child, they go to their mother's house, they don't come back. ஆமா, because they're being pampered. There is no solution there. Yeah, இதுதான் விஷயம். அங்க ஒரு பேம்பர் இருக்கிறதுனால so she feels she is comforted. somewhere போதும் லைஃப், I have a child, கூட நான் வாழ்ந்துடலாம். and you're not following God's command, God's word, and you follow பண்ணலாம். Yeah, live together. Yeah, so அதனால சொல்றேன், அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா தவிர ஒரு பிரச்சனை நீ வந்து பேம்பர் பண்ணி நான் இங்கே நாங்க பாத்துக்கிறோம், இல்ல அவனை இங்கே கூப்பிட்டு நம்ம கூட இருக்கட்டும், ரெண்டுமே டேஞ்சர் தான். ஆமா, அவன் இங்க வந்தாலும் உங்க பேச்சு கேட்டு அவங்க லைஃப் அவன் வாழ முடியாது. ஆக்சுவலா ஃப்ரீயா விடுங்க அவங்கள. இப்போ அப்பா அம்மா எப்படி ஃப்ரீயா இருந்தாங்க, ஏன் அவங்க பிள்ளைங்களை ஃப்ரீயா விட மாட்டாங்க? தட் இஸ் மை கொஸ்டின். நீ எவ்வளவு பேரு இன்னைக்கு பர்சன்டேஜ் ஆவரேஜ் எடுத்துக்கன்னா எவ்வளவு பேரு, எவ்வளவு விமன் வந்து அவங்க மதர் இன் லா ஃபாதர் இன் லாக்கள் இருக்கிறாங்க? வெரி லெஸ், வெரி லெஸ். யா, அப்போ தென் யுவர் லைஃப் இஸ் பீஸ்ஃபுல், யூர் நாட் பீஸ்ஃபுல். பிகாஸ் ஏன் பீஸ்ஃபுல்லா இல்லைனாக்கா அவங்க சொல்றத வந்து நம்ம பண்ணிக்கிறோம். எல்லாம் வீட்டு வேலை செஞ்சு நான் தப்பணின்னு there is different thing, different life. Yeah, when you're alone, what is the problem in living with someone?
Yeah, after you getting married. Yeah. யாரும் வந்து உங்க அப்பா அம்மா பார்த்துக்காதன்னு நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அதை சொல்லு. தகப்பன் தாயை கனப்படுத்து. We have to be the first people to help them in every need. பட் அதுக்காக நம்ம மேரேஜ் லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற இடத்த ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறேன், எங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் தான் டீல் பண்ணுவேன், நீங்க டீல் பண்ணுங்க. ஐ வில் டீல். வெளியே இருக்கிற எங்க அப்பா அம்மா கூட நான் பார்த்துக்கிறேன், நீ வராது. ஐ வில் டீல். ஸோ ஐ ஹாவ் தட் பவுண்டரி மார்க் பண்றாங்க. Then you have to balance everything and go. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கணும். Don't make other people live according to other people. யாரோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணாத. அதான் நான் சொல்றேன் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள் அப்ளைட் பாரிசீஸ் வந்து இப்ப ரிப்ளை பண்றாரோ, அப்படியானால் தலுத்தா சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். ஏன் மோசே வந்து சர்டிபிகேட் ஆஃப் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்க தள்ளிடலாம்னு சொல்றாரு? ஆண்டவர் வந்து பதில் சொல்றாரு. அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். மோசே வந்து ஏன் அதை பண்றாருன்னா, ஏன்னா உங்களோட இருதயத்துல நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டுக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் வந்து நீ செப்பரேட் ஆகலாம் இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் டிவோர்ஸ் வந்துச்சுன்னா உண்மையிலே ஏன் டிவோர்ஸ் பண்ணுமா? 9th verse. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ரொம்ப கிளியரா சொல்ல என்னன்னா, ஆஃப்டர் மேரேஜ் இஃப் யூ ஹேவிங் extra marital affair, let it be a man or let it be a woman, அப்போ டிவோர்ஸ். அப்போதான் டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயமே மேரேஜ்ல, கிறிஸ்டியன் மேரேஜ்ல வருது. அதுல அர்த்தம் என்னன்னா, மிச்ச எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் ஒரு மேரேஜ். இன்னைக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் எல்லாம் இருக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு மேன் வந்து இன்கேப்பபிளா இருக்கலாம், ஒரு மேனா இருக்குது இல்லையா? So that is something that is left to their own choice. Live together or get separated. அது ஆண்டவர் எது சொல்ல நம்மளும் சொல்ல. And God is silent when I am silent. நம்மளால எது சொல்ல முடியாது. But நான் சொல்றேன், apart from sexual immorality, there is every problem under heaven which can be sorted. There is answer for every problem with solution இருக்குது. கண்டிப்பா. When we talk and come to a conclusion, or ego illama, or forgiveness, just to say, I have made this mistake, I am sorry. நான் வார்த்தை சொன்னா ஒரு ரீப்ளேஸ் வார்த்தை, I have made a mistake, I am sorry. Yeah. இதுதான் ஆடம் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தானா அவர் சொல்ல. Adam said, my wife thought. Wife said, serpent thought. They were blaming each other instead of forgiving, saying, I am sorry. இது ஏன் தப்பு? I have made a mistake, I am sorry. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு. இதை சொல்லிட்டு நான் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நீ நிறைய பிரச்சனை சால்வ் ஆவதுக்கு காரணமே இந்த 6 வார்த்தை. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு. 30 வருஷம் ஆனாலும் இதை நம்ம சொல்லலாம். Even if I am getting married, I have been together for 30 years, I can still make mistakes. I just have to say, I have made a mistake. அது ஒரு நல்ல டோன்ல, நல்ல விதமா நான் தான் தப்போம் அப்படின்னு ஒரு நல்ல டோன்ல, நல்ல இதுல நமக்கு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. We'll discuss about it. I don't think this is the end of it. Exactly. So அக்காவும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் திங்கிங்ல போயிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து பைபிளோட இன்சைட்ஸ் கொடுக்க. ஸோ எஸ் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வேர்ல்ட்லியா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்டியன் லைஃபா இருக்கட்டும், டிவோர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பேசிக்லி அவங்க பண்ற, நாட் அக்கார்டிங் டு த பைபிள், பட் அவங்களோட மென்டாலிட்டி பிரகாரம் பண்றது பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ரீசன், பாஸ்டர் சொன்ன மாதிரி, பிளஸ் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத ரீசன், அண்ட் முக்கியமா இன்டர்வென்ஷன் ஆஃப் அ தேர்ட் பர்சன். இது உள்ள வரப்போ
இந்த மேரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆயிடுது. பட் பாஸ்டர் சொன்ன மாதிரி இது வந்து நான் கேட்ட ஒரு கொஸ்டனுக்கான பதில் மட்டும்தான், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவே இருந்தது. அண்ட் வி டூ ஹாவ் மல்டிபிள் கொஸ்டின்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்ல முடிகிற வீடியோ இல்லை, மல்டிபிள் பார்ட்ஸ் நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். மேபி செகண்ட் பார்ட்ல இது முடியலாம், இல்லைன்னா தேர்ட் பார்ட் கூட இது போகலாம். பட் இந்த மேரேஜ் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல வந்து கத்துக்கலாம். இன்னும் வரப்போற பார்ட்ஸ்ல இன்னும் இன்னும் நிறைய கேள்விங்க இருக்கு. இன்னும் வரப்போற பார்ட்ஸ்ல பாஸ்டரும் அவங்களோட ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. முக்கியமா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்தி வைங்க, so that you will receive the video when the videos are being posted. And yes, thank you so much Pastor, and thank you so much அக்கா. அக்கா வந்து பேசாம இல்லைன்னு நினைக்காதீங்க, நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அக்காக்கு நிறைய பங்கு கண்டிப்பா இருக்கு. பட் இது வந்து ஒரு பெரிய வாஸ்டான டாபிக்ன்றதுனால Pastor took the major role to explain from the Bible so that எல்லாருக்கும் ஈஸியா புரியும்னு சொல்லிட்டு. ஸோ வரப்போற அடுத்த பார்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா 2 பேரும் இன்வால்வ் ஆகி ஆன்சர் பண்ண போறாங்க. Thank you so much for watching the video, and we will catch you back in the next.